அன்னைக்குள்ள கிளியா கிழிச்சப்ப வேற பொண்டுங்கன்னா ஓடி இருப்பாங்க. ஆமா, நாய் எச்சுக்கள் அப்படி அது அதாவது புருஷன் அப்படி ஆட்டி படப்பியான். குடும்பம்னா அப்படிதான்டா இருக்கும். எல்லாரும் எல்லா பொண்டாட்டியும் அதைத்தான் விரும்புறது. புருஷன் புருஷன் பேச்ச கேட்கணும், பொண்டாட்டி பொண்டாட்டி பேச்ச கேட்கணும். நீ எப்படிடா இருக்கிற பொண்டுங்க? எனக்கு என்னமோ உன்னை வர்றவங்க பாத்தீங்கன்னா வாங்குறவங்க மட்டும்தான் இருப்பாங்கப்பா. ஆமா, எல்லாரும் ஓட போறாங்க பிச்சு பிடிங்கிக்கிட்டு. ஆண்டவர் இருந்தானா கோவிந்தராஜ் இவ்வளவு தூரத்துக்கு பேச விடவே முடிஞ்சிருக்காதப்பா. 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 அங்க உண்மை கிடையாது. இல்லப்பா, நீ லேட்டா கண்டுபிடிச்சிட்ட, நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். அங்க உண்மை கிடையாது. இல்லப்பா, நீ லேட்டா கண்டுபிடிச்சிட்ட, நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். அங்க உண்மை கிடையாது. இல்லப்பா, நீ லேட்டா கண்டுபிடிச்சிட்ட, நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். அதான் இவர் என் புருஷன் சொல்றாரு, என்ன எப்படா இது நம்ம ஓடிடுவோமான்னு நமக்கு வருதாமதா, இது ரொம்ப நாள் இது நீடிக்காது அப்படிங்கிறாரு. அதான் இவர் என் புருஷன் சொல்றாரு, என்ன எப்படா இது நம்ம ஓடிடுவோமான்னு நமக்கு வருதாமதா, இது ரொம்ப நாள் இது நீடிக்காது அப்படிங்கிறாரு. அதான் இவர் என் புருஷன் சொல்றாரு, என்ன எப்படா இது நம்ம ஓடிடுவோமான்னு நமக்கு வருதாமதா, இது ரொம்ப நாள் இது நீடிக்காது அப்படிங்கிறாரு. அதான் இவர் என் புருஷன் சொல்றாரு, என்ன எப்படா இது நம்ம ஓடிடுவோமான்னு நமக்கு வருதாமதா, இது ரொம்ப நாள் இது நீடிக்காது அப்படிங்கிறாரு. அதான் இவர் என் புருஷன் சொல்றாரு, என்ன எப்படா இது நம்ம ஓடிடுவோமான்னு நமக்கு வருதாமதா, இது ரொம்ப நாள் இது நீடிக்காது அப்படிங்கிறாரு. இப்ப அப்படிதான் வர்றவங்க வாங்க அப்படிலாம் போங்கன்னு தானே சொல்றாரு. நான் இப்ப 2-3 வாரம் தொடர்ந்து போகலையா, என்னை பார்த்துட்டே சொன்னாரு, வர்றவங்க வாங்க வராதவங்க போங்க, நான் யாரையும் கம்பல் பண்ணல அப்படின்னு இதை பார்த்துட்டே சொன்னாரு. என்னையதான் இன்டைரக்டா சொல்றீங்க நினைச்சுக்கிட்டு நான் பேசாம கண்டுக்கல. இவருக்கெல்லாம் இப்ப கூட அந்த பொண்டைய கூட வந்துட்டு குழி பறிச்சுக்கிட்டு இருக்கேன், அது தெரியல இவருக்கு. பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவரு. இவருக்கெல்லாம் இப்ப கூட அந்த பொண்டைய கூட வந்துட்டு குழி பறிச்சுக்கிட்டு இருக்கேன், அது தெரியல இவருக்கு. பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவரு. இவருக்கெல்லாம் இப்ப கூட அந்த பொண்டைய கூட வந்துட்டு குழி பறிச்சுக்கிட்டு இருக்கேன், அது தெரியல இவருக்கு. பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவரு. இவருக்கெல்லாம் இப்ப கூட அந்த பொண்டைய கூட வந்துட்டு குழி பறிச்சுக்கிட்டு இருக்கேன், அது தெரியல இவருக்கு. பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவரு. இவருக்கெல்லாம் இப்ப கூட அந்த பொண்டைய கூட வந்துட்டு குழி பறிச்சுக்கிட்டு இருக்கேன், அது தெரியல இவருக்கு. பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவரு. என்னடா புல் டிவி, நான் இதையும் கேட்டுட்டியா? ஐயோ, இந்த அம்மாவை என்ன பண்ண போகிற? இந்த ஆடியோ வந்து யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் சொல்லலை. இந்த ஆடியோ யாருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்டில் போடுங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆடியோவில் இருக்க அம்மாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா மனைவிக்கிட்ட எந்த புருஷனும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, அந்த அம்மாவே சொல்கிறாங்க. அந்த புருஷன் யாருன்னு தெரிஞ்சாலும் அதையும் கமெண்டில் போடுங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா? ஏன்னா புல் டிவியை பற்றி அப்போவே அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னது இதுதான், இங்கே உண்மை கிடையாது, இவன் பொய், இவன் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தான் அதை கேட்டுக்கல, காதில் வாங்கலை. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் எப்போ தெரியும், நீ லேட்டு அப்படிங்கிறாங்க. புரியுதா? என்னடா புல் டிவி, இப்போ என்ன பண்ண போகிற? அடுத்து இன்னும் இருக்குது. சத்தியமூர்த்தி கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் SUNNY இப்போ தற்போதைய டெம்பரவரி ஆவிக்குரிய மகன், அந்த மகன் பேசுனதுக்கு நீ எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றா எடுத்து வைக்கிறோம். போய் சப்பிட்டு சமாதானப்படுத்து. சரியா? காசுக்காக தானே இதை பண்ணேன். சத்தியமூர்த்திகிட்ட என்ன பண்ண? நீ யோகியமானவன் இருந்தால் சத்தியமூர்த்தி சொன்னது வெறும் நான் வந்தேன், இழந்தேன், உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் போனேன், நடந்த கதையை தானே, உண்மையை தானே சொன்னாப்புல. அது இல்லைங்கிற மாதிரி நீ எவிடன்ஸை சொல்ல வேண்டியதானே. இல்லை தம்பி, நீ வந்த, நான் உன்னை பார்த்தேன், நீ வந்த இங்கே தர்மத்துக்காக வந்த, தர்மம் செஞ்ச, கடைசியில் நீ ஒன்றும் இல்லாமல் போனேன், அந்த ஒன்றும் இல்லாத டைமில் உன்னை அம்போன்னு நடுத்தரோட அனாதையாக நிற்கும் போது நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணனேன்னு நீ ப்ரூவ் பண்ணு. அதைத்தான் நீ செய்யலையே. அப்போ என்ன பண்ணுவ? ஐயோ, நம்ம மேலே இருக்கிற பழியெல்லாம் எடுத்து வைக்கிறானுங்களே, நீ கோவப்பட தான் செய்வ. எல்லா உண்மையும் எடுத்து சொல்கிறானுங்களே அப்படின்னு நீ கோவப்படுற. கரெக்டு தானே? கோவம் யாருக்கு வரணும்? தப்பு செஞ்சவனுக்கு தானே வரணும். உனக்கு வருது இல்லை?
நீ உண்மையானவன் இருந்தா நான் எங்கப்பா உன்னை நான் அந்த நடுத்தரில் விட்டேன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும்போது நான் தானப்பா உன்னை பார்த்தேன், நீ சொல்கிறல்ல ஆட்டுக்கு காயம் கட்டணும்னு, அடிபட்டு இருக்கும்போது ஆட்டை போய் நீ பார்த்தியா, சத்தியமூர்த்தி போய் பார்த்தியா? இல்லைல்ல, உனக்கு தெரிஞ்சே நீ கண்டுக்காமல் தான் நான் உட்காந்துருந்தேன். அதை நானும் இருக்க சாட்சியில், கண்ணில் பார்த்த சாட்சியில் உன்கிட்ட சொல்கிறாங்கல்ல, சத்தியமூர்த்திக்கு வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நீ மயிரே போச்சுன்னா உட்காந்துருந்த. அப்போ நீ நல்லவனா இருந்தா நீ சொல்லணுமில்ல, சத்தியமூர்த்தி நான் உன்னை வந்து பார்த்தனேப்பா, நீ ஏன்ப்பா இப்படி பேசணும், நீ இது ஆதாரமாக நீ சொல்லலாமே. நீ சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ செய்யலை. வாங்குற வரைக்கும் சப்புவேன், வாங்கினதுக்கப்புறம் தூக்கி விசிறுவேன். இப்போ நீ யோகிய நாட்டை உட்காந்து அங்கே பேசுகிற. ஆனால் உனக்கு தெரியுமா, உன் சபையில் உன் கூட இருக்கவங்களுக்கே உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ ஒரு வெத்து வெட்டு, நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படிங்கிறது அவங்க